ஹலோ, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்டு தலக்கறி ரெசிபி வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்காக வந்து ஆட்டு தலையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி, அதாவது ஆட்டு தலையை வந்து நல்லா வாட்டிக்கோங்க. வாட்டி அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த கறியை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பெரிய சட்டியில் வந்து மஞ்சத்தூளும் ஜீரகமும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஆட்டு தலையை வந்து உரித்து கட் பண்ணி தருவாங்க. அதில் அவ்வளோ டேஸ்ட் வந்து வராது. ஆட்டு தலையை வாட்டி அதை கட் பண்ணி சமைக்கிறதுல தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டை, ஜீரகம், சோம்பு, ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகு, 2 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த பட்டை கிராம்போட வாசனை நல்லா வர வரைக்கும் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கோ, வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து கம்ப்ளீட்டாக 1/2 கிலோ கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தக்காளி வந்து ஒரு 1/2 கிலோ வரும். 2 வந்து எடுத்துக்காச்சு. இதை எடுத்துகிட்டு அந்த கடாயில் போட்டு நல்லா போட்டு வதக்கணும். நான் வந்து இந்த ஆட்டு தலைக்கறியை வந்து குழம்பாக தான் வைக்க போகிறோம். சில பேர் கிரேவியாகவும் சுக்காவாகவும் ஆக்குவாங்க. அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேன். ஆட்டு தலைக்கறி குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியும் கூட. தக்காளியும் வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதோட மசாலா சேர்த்துக்கோங்க. என்ன மசாலா நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியும் வீட்டில் அரைச்சி வச்சத மசாலா பொடி, அதாவது இந்த தனியா அதெல்லாம் போட்டு செலவு பொடி அரைச்சி வச்சுருப்போம்ல, அதைத்தான் நான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த ஒரு மட்டன் பொடியோ சிக்கன் பொடியோ எந்த ஒரு பொடியுமே நான் சேர்க்கல. வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடியை தான் சேர்த்துருக்கேன். இதோட வந்து கொஞ்சம் தேங்காய் வச்சு அம்மியில் வச்சு அரைங்க. ஃபஸ்ட்டு தேங்காயை வந்து அரைச்சிக்குவோம். ஏன்னா அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதாவது தக்காளி வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. அம்மியில் அரைச்சி வச்சா இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கறியை வந்து வேக வச்சுருந்தோட ஆல்ரெடி இது வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை வந்து டேரெக்டாகவே இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த தண்ணியை வேக வைக்கும்போது ஆல்ரெடி ஜீரகம் அதெல்லாம் போட்டு தாளித்து தான் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம். இதோடு சேர்ந்து நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. தோசை இட்லிக்கெல்லாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கனாக்கும் அடுத்தடுத்து நீங்கள் சாப்பிட தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த மட்டன் வெந்ததும் தனியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். அப்படிலாம் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அடுப்பில் வச்சுருக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. மறக்காமல் நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் வந்து நான் இந்த ரெசிபியை வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமேட்டுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.